வெல்கம் பேக் மெலஜினஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். விக்னேஷ் டாட்டா. ஹோப் ஆல் ஆர் குட், ஆல் ஆர் டூயிங் குட். ஓகே, அதாவது காலையில் எந்திரிச்சோம் அப்படின்னா, எந்திரிச்சு போய் நாயை பார்த்தோம்னா அன்னைக்கு தான் நம்ம முதல் பார்க்குற மாதிரியும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரியும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஹாப்பியாக நம்ம கூட வந்து விளாடுறோம். ஏன்? அதுதான் வந்து டாக் தியரி. இந்த டாக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்கு. அந்த தியரிக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்கு. அது வந்து வீடியோ நான் சொல்லப்போறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ட்ரெயின் ஸ்டேஷன் தியரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த உலகமே வந்து சில தியரிஸோட தான் வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் தியரியா வந்து ஜஸ்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் டாக்டர். காலையில் நான் எந்திரிக்கும், அது ப்ரீவியஸ் டே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கும். அதாவது அதே மூஞ்சி தான் இருக்கும், அதே பவுல் தான் இருக்கும், அதில் அதே சாப்பாடு தான் இருக்கும், அதே ரொட்டீன் தான், அதே ஸ்ட்ரீட் தான் இருக்கும், அதே மூஞ்சி தான் வந்து பார்க்க. ஆனாலும் அன்னைக்கு தான் நம்ம புதுசாக பிறந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ எக்ஸைட்மாகவும் சுற்றிட்டு இருக்கோம். கரெக்டாக நம்மளும் பார்த்துருப்போம். அது ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட்? என்ன சீக்ரெட்னா, தே டோன்ட் நீட் ஃபார் மோர், தே செலிப்ரேட் இனஃப். அதாவது எனக்கு வந்து வேற மூஞ்சி வேணும், எனக்கு வேற பவுல் வேணும், எனக்கு வேற சாப்பாடு வேணும், எனக்கு வேற ஸ்ட்ரீட் கூட்டி போவான், வேற வாக்கிங் கூட்டி போவோம்னு சொல்லி அதை வந்து கேட்டுட்டு என்ன இருக்கோ அதை வச்சு அது சந்தோஷமா இருக்கும். எஸ். ரெண்டாவது, நாய் தன்னை யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காது. அந்த நாய் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ டோன்ட் கேர். அந்த நாய் என்ன சாப்பிட்டுருக்கு? ஐ டோன்ட் கேர். அந்த நாய் இங்கே வாக்கிங் போகுது? ஐ டோன்ட் கேர். அந்த நாய் மூஞ்சி நல்லா இருக்கு? ஐ டோன்ட் கேர். அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த நாய் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது கவலை இல்லை, அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கு கவலை இல்லை. ஸோ நாயோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாயோட நர்வஸ் சிஸ்டம் என்ன சொல்லணும் அப்படின்னா, தனக்கிட்ட இருக்க லவ்வை முதல் கொடுத்தாலே போதும், அதுக்கு சந்தோஷம் தானா கிடைச்சிடும். ஸோ சந்தோஷம் தானா கிடைக்கும் போது நர்வஸ் சிஸ்டம் என்ன வந்து செக்ரேட் பண்ணும், அதுக்கு நர்வஸ் சிஸ்டத்துக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஐ எம் சேஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நாய் கிடைச்சிடும். ஸோ அது நிம்மதி இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு. எஸ். இப்போ மனுஷங்களுக்கு வருவோம். மனுஷன் என்ன பண்றான்? எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து பெட்டர் ஜாப் வேணும், பெட்டர் வீடு வேணும், பெட்டர் பார்ட்னர் வேணும், பெட்டர் பாடி வேணும் அப்படின்னு சொல்லி பெட்டர்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தாங்கிட்டே இருக்கிறத வந்து சண்டே இருக்க சந்தோஷத்துக்கு ஃபீல் பண்ண வந்து மறந்துடலாம். ஸோ பெட்டர் வேணும்னு நினைக்கும் போது அந்த பெட்டருக்கு தேவையான எஃபோர்ட்டை போடவும் மறந்துடலாம். டாக் தியரி இப்படி 2 சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டபிள் ரொட்டீன்ஸ் ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நாய்களுக்கு வந்து அதோட ரொட்டீன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். கரெக்டாக காலையில் எந்திரிக்கணும், இவன் வருவான், வாக்கிங் கூட்டி போவான், சாப்பாடு போடுவான், அப்படின்னு திரும்பி தூங்க வச்சுன்னு சொல்லி நாய்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரொட்டீன் வந்து நல்லா தெரிஞ்சதுனால அது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகாட்டினாலே ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிடும். ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எதை செக்ரேட் பண்ணும்? அப்போ நமக்கு அப்படின்னா ஒரு லவ், ஒரு பாண்டிங், ஒரு ட்ரஸ்ட், ஒரு கான்ஃபிடென்ட், இதெல்லாம் வந்து அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணும். எதனால அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகணும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகணும், அவர் ரொட்டீன் வந்து அது நல்லாவே தெரியும். அதனால வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஆனால் மனுஷனாகிய நாம வந்து அப்படி பண்றோமானா கிடையாது. இன்ஸ்டாகிராமை பார்க்க வேண்டியது, ஸ்க்ரோல் பண்ண வேண்டியது, ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டியது, கம்பேர் பண்ண வேண்டியது, ப்ரெஷர் ஏற்ற வேண்டியது. இந்த ஐ எம் சேஃப் அப்படிங்கிற சிக்னல் வந்து மண்டைக்கு ஏத்தாமலே எல்லா வேலையும் வந்து பார்த்துக்க வேண்டியது. எஸ். இந்த நாய்ங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட எஜமானுக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாது, தன்னோட ரொட்டீன்ஸ்க்குமே அது வந்து ரொம்ப கிராட்டிடியூட்டாக இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த நார்மல் டேஸே எனக்கு போதும், இந்த நார்மல் மூமெண்ட்ஸ் எனக்கு போதும், இதுவே போதும், நான் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, இந்த சுற்றி இருக்க ஜாய் வந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கு இதுவே போதும்னு சொல்லி நாய்ங்க என்றைக்குமே நினைக்கும். எஸ். பீப்புள்ஸ் நாட்டு கிடையாது. அவங்க வந்து என்னைக்கு வந்து இந்த ஆர்டினரி லைஃப்பை வந்து ஹெல்ப் பண்ணுறதை நிப்பாட்டுறாங்களோ, அதாவது டெய்லியும் ஒரே ரூட்டில் போகிறோம், டெய்லியும் ஒரே வேலை, டெய்லி வந்துட்டு பேசணும், டெய்லி இதே பார்க்கணும்னு சொல்லி என்னைக்கு தன் ஆர்டினரி லைஃப்பை வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து வெறுக்கிறத வந்து நிப்பாட்டுறாங்களோ, அன்னைக்கு தான் தன்னை சுற்றி இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சாலும் அவங்க அதை உணர ஆரம்பிப்பாங்க. நான் வந்து என்னைக்காவது லைஃப்ல மிராக்கள் நடக்கும், அன்னைக்கு நான் வந்து சந்தோஷமா இருந்துக்கிறேன், அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது. பிகாஸ் ஹாப்பினஸ் இஸ் நாட் அ மேஜிக், இட் இஸ் அ ப்ரெசன்ஸ். இந்த மொமெண்ட்ல இன்னைக்கு நடக்கிற விஷயத்த நீங்க உணர்ந்து அதை உணர்ந்தால் மட்டுமே ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எல்லா நாளுமே இதோட எஸ் பிளஸ்னஸ். இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு தியரியோட உங்களை சந்திக்கிறேன். எஸ் பாய். ஹவ் டே ஜஸ்